பங்கு சந்தை வந்து மிக அபாயகரம்ன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது கற்றுக்கணவங்களுக்கு அதை இயங்கலாம். இப்போ நம்ம அதை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கலாம். அது ஆக்சுவலாக நீச்சல் பண்ணுற மாதிரி தான். நீச்சல் கற்றுக்கிட்டு போனால் பயப்படலாம் நீந்தலாம். அதே தான். ஆமாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சேஃப் சைடு. ஏன்னா பங்கு சந்தையை பற்றி நன்கு தெரிந்த நபர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து நம்ம அவங்க முதலீடு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் அவங்க ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு நமக்கு மீதி கொடுக்கறதுனால அந்த பங்கு சந்தை நேரடி என்ற ஆவர தொடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தவிர்த்து இவங்க இதில் கவனம் வைக்கலாம். இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த பணவீக்கத்தை ப்ளஸ் வரியையும் பீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு முதலீடு முறை. இப்போ நிர்ணயிக்கப்பட்ட முதலீட்டு முறையில் 8%, 7லேருந்து 8க்குள்ளே தான் பார்க்குறோம். இப்போ இந்த சந்தையில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு சந்தையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம பிரிச்சோன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இந்த பங்கு சந்தை சார்ந்து அப்படின்னு பார்த்துட்டாவே உறுதியாக இவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றது சொல்ல முடியாது.